உங்கள் வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள. This is Sumati, Reiki Master, Tarot Astrologer, Life Coach. என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வெல்கம் பண்ணுறேன். வருகிற தைப்பூசத்தன்று உங்களுக்கு தீட்சை கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. அன்றைக்கி ஒரு அற்புதமான நாள். அந்த நாளில் நீங்கள் தீட்சை குருக்கிட்ட தீட்சை வாங்குறது உங்களோட நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். முருகனுடைய அருளால், குருவின் அருளால் உங்களுக்கு எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று நீங்கள் வாழ்ந்திட குருவருள் உங்களை காத்து ரட்சிக்கட்டும். காட் பிளஸ் யூ. இந்த தீட்சை கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு முன்பதிவு செஞ்சுக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வரும் வாரத்திற்கான ப்ரிடிக்ஷன், லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு பார்க்குறோம். என்ன திடீர் மாற்றங்கள், என்ன எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கு இந்த வரும் வாரத்துல, உங்களோட லவ் பாண்டிங்ல என்ன மாற்றங்கள் நடக்க போகுது பார்க்கலாமா? இன்னைக்கு நான் லவர் ஆரக்கல் கார்ட்ல இருந்து நான் இந்த டெக்ல இருந்து எடுக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு இதுல இருந்து ப்ரிடிக்ஷன் எடுத்து. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இதுல 2 பைல் வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபைல் நம்பர் 1, நீங்க நம்பர் வச்சு சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த நம்பர் பைல் 1 உங்களுக்கு ரொம்ப அதிகமா உங்களுக்கு பிடிக்கும்னா 1 சூஸ் பண்ணிக்கோங்க. 2 உங்களுக்கு நல்லா ஒரு ரெசனேட் ஆகுது அப்படின்னா 2 சூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? நம்பர் எடுத்துக்கோங்க. இப்போ 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்றாரு பார்க்கலாமா? இது சாமுவேல் ஏஞ்சலோட பிளஸிங்ஸ்ல இருக்கிற வரும் வாரம் ஒரு திடீர் திருப்பங்கள் என்ன இருக்கு உங்களுக்கு, திடீர் மாற்றங்கள் உங்க லவ் பாண்டிங்ல, உங்களோட ரிலேஷன்ஷிப்ல, அதாவது கணவன் மனைவியா இருக்கீங்க இல்ல லவர்ஸா இருக்கீங்க அப்படின்னா ஓகேவா, என்னென்ன மாற்றங்கள் பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு சொல்றாரு பார்க்கலாமா? மூணு கார்டு வந்திருக்கு இதுலயே. பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இது கலெக்டிவ்ல வருது. பைல் 1 நிறைய டிஃப்ரெண்டான மெசேஜஸ் தனித்தனியா வருதுப்பா. இது பாத்தீங்கன்னா இப்போ சில பேர் நீங்க நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல, இல்லைன்னா நீங்க சிங்கிள் பேரண்ட் அந்த மாதிரி தெரியுறீங்க. ரொம்ப நாள் உங்களோட ரிலேஷன்ஷிப்காக வெயிட் பண்றீங்க. நீங்க காத்திருக்கிறது வேஸ்ட் ஆகாது. நீங்க ரொம்ப அதிகமா கொஞ்சம் நெகட்டிவா ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இது கிடைக்கலையே அப்படின்ற அந்த ஒரு கில்ட் ஃபீலிங் உங்களுக்குள்ள இருக்கு. இதுக்கு என்ன சொல்றாரு ஏஞ்சல்னா, உங்களோட பாசிட்டிவ் திங்கிங் அண்ட் ஃபெய்த் வில் பிரிங் யூ ரொமான்ஸ். உங்களோட வாழ்க்கையை சரி பண்ணக்கூடிய ஒரே இது நீங்க பாசிட்டிவா இருக்கிறதும் நம்பிக்கையோட இருக்கிறது தான். நீங்க நம்பிக்கையோட ப்ரேயரை பண்ணுங்க. அதாவது கையில பூஜை பொருட்கள் இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள வேற ஒரு தாட் ஓடிட்டு இருக்கும். இங்க இருந்து சும்மா வாயில இருந்து வாய் வார்த்தையா ஒரு பூஜைக்கு ஒரு இது பண்றது, ஆனா மைண்ட் வேற எங்கேயும் யோசிச்சுட்டு இருக்கும். ரெண்டுமே அதாவது நீங்க யோசிக்கிறதும் நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கிறதும் ஒரே நேர்கோட்ல இருக்கணும். இப்ப பண்ணிட்டு இருக்க வேலையில கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்தாதான் அந்த இது உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். அந்த வேலையில நீங்க ஒரு சக்சஸ பார்க்க முடியும். இப்போ இங்க உட்காந்து கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆனா எண்ணம் உங்க லவரை பத்தி ஓடிட்டு இருக்கும். இவங்க அப்படி பண்ணிட்டு போயிட்டாங்களே, என்ன இப்படி பண்ணிட்டாங்களே, அப்படி பண்ணிட்டாங்களே, இதேதான். ஸோ ரொம்ப ஓவர் தாட் ஓட்டுறீங்க. ஓகேவா? இது ஒரு சிலர். இப்போ உங்க நபர் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா செப்பரேஷன்ல இருக்கீங்க. இப்போ இந்த இது நீங்க ஏத்துக்குத்தான் வேணும். இந்த இதை நீங்க ஏத்துக்கோங்க. எப்பவுமே ஒருத்தர் ஹோல்டு பண்ண முடியாது. எந்த உறவும் நீங்க அப்படியே டைட்டா பிடிச்சி வைக்கணும், நம்மளோட இதுல அவங்க இருக்கணும், குரூப்ல இருக்கணும்லாம் நம்ம யாருமே, அன்பால மட்டும்தான் அந்த உறவுகள் கிட்ட நம்ம பாண்டிங்கை அதிகப்படுத்திக்க முடியும், உரிமையை அதிகப்படுத்திக்கலாம்.
ஆனா அந்த அன்பு கூட அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கக்கூடியதா இருக்கணும். அந்த அன்பு வந்து அவங்கள ஆஃப் பண்ணக்கூடியது, அவங்கள வந்து அப்படியே அரெஸ்ட் பண்ணக்கூடிய அன்பா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா யாருமே அது அது ரொம்ப நாள் தாங்க மாட்டாங்க. வெளியே போயிடும். அது எப்போ அந்த கூட்டை விட்டு வெளியே போகணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு செப்பரேஷன் நடந்திருக்கு. இந்த செப்பரேஷன் வந்து உங்களுக்கு ஒரு படிப்பினை கொடுக்கறதுக்கு தான். ஓகேவா? கொஞ்சம் லேர்னிங் பண்ணுங்க. ஏன் இந்த செப்பரேஷன் நடந்தது? ஒரு சிலர் வந்து உங்களுக்கு அவங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயமும் பாசிட்டிவ் திங்கிங்கும் இல்லாம ரொம்ப அவங்க மேல வந்து டவுட் பண்றது சம்திங் ஏதோ நடந்திருக்கு. அந்த நம்பிக்கை இல்லாம ஃபெய்த் இல்லாம இருந்திருப்பீங்க. அதனால அந்த உறவு அவங்கள விட்டு மூவ் ஆன் ஆயிருக்கு. இது ஒரு சிலருக்கு. இன்னொரு குட் நியூஸ், சிலருக்கு வந்து நீங்க அதாவது இந்த வரும் வாரம் வந்து 2 பேரும் சேர்ந்து வெளியூருக்கு டிராவல் பண்றது, இப்போ கப்புள்ஸ் வந்து ஹனிமூன் போறது சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி உங்களோட மேரேஜ் லைஃப்பை நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க. இந்த வரும் வாரம் அதுக்கான புக்கிங் ஏற்கனவே டிக்கெட் போட்டு வச்சிருப்பீங்க. ஒரு சிலர் இல்லைன்னா இந்த வரும் வாரத்துல டிக்கெட் போட்டு நீங்க அந்த மாதிரி பிளான் பண்ணி ஏதாவது ஒரு நல்ல ஒரு அதாவது ஒரு லேக், அதாவது அது என்ன சொல்றது, ஒரு லாங் ரிவர் மாதிரி இருக்குது இடம், இல்லைன்னா லைக் அந்த மாதிரி உங்களை சுத்தி அந்த நீர்நிலைகள் ஒட்டின மாதிரி பில்டிங்ஸ்லாம் இருக்கும். சில பிளேஸ்லாம் இருக்குல்ல, அந்த நியூசிலாந்து அந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மாதிரியான ஒரு பிளேஸ். அந்த ஆறு பக்கத்திலேயே கரை ஓரத்திலேயே வந்து நிறைய பெரிய பெரிய பில்டிங்ஸ், அந்த பழைய காலத்து பில்டிங்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல வியூ, ஒரு போட்டிங் போறது. ஸோ வரும் வாரம் நீங்க வந்து உங்க நபர் கூட இந்த மாதிரி வெளியில போயிட்டு நல்லா உங்களோட லைஃப்பை என்ஜாய் பண்ண போறீங்க. காட் பிளஸ் யூ. பிளஸ் பண்றாரு ஏஞ்சல். இது ஒரு சிலருக்கு. சில பேருக்கு வந்து இந்த மாதிரி நீங்க லவர்ஸா இருந்தா கூட நீங்க இந்த மாதிரி இது பண்ணிட்டு புக் பண்ணிட்டு போகலாம். ஒரு சிலர் மேரேஜ் லைஃப் அமைஞ்சிருக்கும். ஸோ ஹனிமூன் ட்ரிப்பு போறீங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. அடுத்தது வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்குதா? ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஒரு சிலர் வந்து சிங்கிள் பேரண்ட், உங்க நபர் உங்களை பத்தி யோசனையில இருக்காங்களா? எங்களோட இந்த சுச்சுவேஷன் வந்து நீங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எதையும் வந்து அவரை திரும்ப உங்க லைஃப்குள்ள ரீஜாயின் பண்ண வைக்கணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இதை வந்து நேச்சுரலாவே அந்த ஃப்ளோல விடுங்க. நீங்க ரொம்ப ஹோல்டு பண்ணி ரொம்ப இது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கஷ்டம். இது ஒரு சில மெயில் கூட நீங்க இப்ப இந்த ரீடிங் பாக்குறவங்க உங்க ஃபீமேல் பத்தியும் உங்க சைல்டு பத்திய கூட நீங்க வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. அவங்க ஏன் நம்ம கிட்ட இன்னும் பேசல, அவங்க ஏன் இப்படி பண்றாங்க, அவங்க எப்ப நம்ம கிட்ட பேசுவாங்க, இல்ல இதை பேச்சுவார்த்தை அவங்களை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரதுக்கு நீங்க ஏதாவது முயற்சி அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ரெண்டாவது, உங்களுக்கு 2 பேருக்கும் நடுவுல ஏற்பட்ட அந்த விஷயங்களை லெட் கோ பண்ணணும். வரும் வாரம் ஒருத்தர் மேல ஒருத்தர் ஒரு கண்ட்ரோல் பண்ற அந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து செய்யாதீங்க. அது செய்யறதுனால தான் அவங்க செப்பரேஷன் அதிகமாயிருக்கு. ஃப்ரீடம் இல்லை உங்ககிட்ட. அப்புறம் இன்னும் சில நபர்கள் வந்து இந்த வரும் வாரம் நீங்க உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல ஹெல்ப் கேளுங்க. மற்றவங்களோட அந்த சப்போர்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணுங்க. சில பேர் வந்து ரொம்ப டவுட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சுத்தி இருக்கிறவங்க சரியானவங்களா இல்லையா, ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. நம்மளை சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸஸ் நல்லவங்களா, நம்மளை சுத்தி இருக்க நெய்பர்ஸ் நல்லவங்களா, இல்லைன்னா குடும்ப உறுப்பினர்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நல்லவங்களா, அப்படிலாம் ஒரு டவுட் இருக்கு உங்களுக்கு. அதனால யார்கிட்டயும் ஹெல்ப் கேட்கறது ரொம்ப தயக்கப்படுறீங்க. ரொம்ப நாளாவே நீங்க கொஞ்சம் வந்து உங்களோட விஷயங்களுக்கு எதுக்குமே யார்கிட்டயும் ஹெல்ப், டிவைன் கிட்ட கூட நீங்க இப்போ இது ஒரு காட்டு வழி பயணம். இந்த காடு வழியா எனக்கு அதுதான் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொல்றேன். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம வந்து பிறந்துட்டோம், நம்ம அம்மா அப்பா இருக்காங்க, நம்ம கடைசி வரைக்கும் அம்மா அப்பா கூட வருவாங்க அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் கிடையாது. உங்க கூட கடைசி வரை நீங்க தான் ஜேர்னி ஆகணும். நிறைய பேர் எனக்கு யாரும் கிடையாது, ஒரு காலகட்டத்துல அம்மா அப்பா இருப்பாங்க, அவங்க காலம் விதி முடியும் போது அவங்க கிளம்பிடுவாங்க. அதே மாதிரி பிள்ளைகள் கடைசி வரைக்கும் யார் கூட வருவாங்க, நீங்க தான் கூட வருவாங்க. ஓகேவா? ரெண்டாவது, ஒரு காலகட்டத்துல நீங்க வந்து ஒரு ஹெல்ப் இல்லாம எப்பவுமே தனியா வாழ்ந்துடலாம் அப்படிலாம் கிடையாது. நீங்க குழந்தையா இருந்து நீங்க பெரியவங்களாகிற வரைக்கும் அம்மா அப்பாவோட ஹெல்ப், அதுக்கப்புறமா கணவரோட இல்லைன்னா குழந்தையோட, இல்லைன்னா நீங்க மெயில் பாக்குறீங்கன்னா மனைவி குழந்தைகளோட அந்த சப்போர்ட். அம்மாவுக்கு அப்புறம் தான் அம்மா காலம் முடிஞ்சதுன்னா மனைவி தான் உங்களுக்கு காலம் ஃபுல்லா உங்களை பாத்துக்கிறது அம்மா மாதிரி இருந்து.
ஓகேவா? இது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒருத்தரோட அந்த டிபெண்ட் பண்ணி இருக்கீங்க. ஆனா எப்பவுமே வந்து நீங்க எப்படின்னா, நானே செஞ்சுக்கிறேன், நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நீங்களாவே அப்படி அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. 2த்துக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயத்துக்கும், இப்ப சொல்ற விஷயத்துக்கும் 2த்துக்குமே வந்து ஒரு புரிதல் இருக்கு. அந்த புரிதலோட உங்க லைஃப நீங்க மூவ் ஆன் பண்ணுங்க. ஆ நெறைய டிவைன் கிட்ட வந்து ஆம் சில பேர் வந்து நெறைய முயற்சிகள் பிரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஏதாவது ஒரு பிரேயர் பலித்தமாகும். ஒரு பிரேயர் வந்து பலித்தமே ஆகாது. ரொம்ப நாளா லாங்கா தள்ளி போயிட்டே இருக்கும். இதெல்லாம் என்ன காரணம்? ஏன் நமக்கு வந்து அது நடக்க மாட்டேங்குது? அப்படின்னு நினைக்கிறீங்க? டிவைன் யார் மூலியமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண உங்க கூடவே இருப்பாங்க. இல்லன்னா சடனா ஒரு நபர் அந்த டைம் வருவாங்க. உங்களுக்கு ஒரு மெசேஜ் குடுப்பாங்க. ஒரு வார்த்தை உங்களுக்கு கரெக்ட்டா அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அமைஞ்சு உங்கள வந்து ஒரு விழிப்புணர்வு குடுக்கும். டக்குன்னு நீங்க வந்து என்னடா நமக்காக குடுத்த மெசேஜ் மாரி இருக்கே! அப்டி சொல்லிட்டு உள்ளுணர்வு சொல்லும். உங்களுக்கு டச் பண்ணும். இப்பதானே நான் இந்த மாதிரி இந்த விஷயத்துக்கு எனக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். சடனா இப்டி வருது. அது யுனிவர்ஸ் உங்களோட கனெக்டிவா இருக்காங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு வழிகாட்டுறாங்க. இந்த மெசேஜ் நீங்க கேட்கறீங்கனாலும் அதே மாரி தான். அதே மாரி இந்த காட்டு வழி பயணம் இது. நீங்க பிறந்தீங்க, பேரண்ட்ஸ் கூட கொஞ்ச நாள் இருக்காங்க. கடைசி வரைக்கும் நீங்க உங்கள நீங்க மேனேஜ் பண்ணிக்கணும். வாழ்வியல சொல்லி தரக்கூடிய விஷயங்கள நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான், அந்த மனப்பக்குவத்துக்கு நீங்க இருக்க முடியும். எனக்கு யாரும் வேணாம், எனக்கு மனைவி வேணாம், குழந்தை வேணாம், ஆ நான் குடும்பம் வேணாம். நீ அதுக்கு சன்னியாசியா போலாம். சன்னியாசி கூட சிவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த சித்தர்களும் நீ பிறந்த உடனே அம்மா, அப்பாவ திறந்துரு. நீ வந்து கணவன் மனைவி, குழந்தைங்கள கைவிட்டுட்டு வந்து காட்டுல தவம் இரு. அப்படி செய்ய போனா எல்லாருமே வந்து யாருமே இங்க நாட்டுல இருக்க மாட்டாங்க. எல்லாரும் காட்டுல தான் உட்கார்ந்துருக்கணும். ஓகேவா? அப்போ அந்த கை விட்டுட்டு போற அந்த குழந்தை, மனைவிக்கு யார் ரெஸ்பான்ஸ்? அது பெரிய பாவம் தெரியுமா? அவங்க எவ்வளோ வந்து இந்த சமுதாயத்துல வாழ்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. இத செய்யறதுக்கு கடவுள் அதெல்லாம் சொல்லிக் குடுக்கல. அதுக்குதான் சரியான குரு கிட்ட நீங்க வந்து வழிகாட்டுதல் வாங்கணும். மாதா, பிதா, குரு, தெய்வம். தெய்வம் 4ஆம் இடம். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் இந்த கார்டு வழியா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏஞ்சல் நீங்க வந்து ஆ உங்கள சுத்தி இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணக்கூடிய மைண்ட் செட்ல இருக்கிறாங்க. ஆனா நீங்க ஹெல்ப் கேட்க மாட்டேங்கிறீங்க. நெறைய ஃபெயிலியர் பார்த்திருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க ஹெல்ப் கேட்டப்ப அவங்க செஞ்சு தரலன்ற அந்த வருத்தம், சம்திங் அந்த மாரிலாம் இருக்கு. ஆ ஆனா இப்ப என்ன சொல்றாருன்னா, நீங்க இப்ப கேளுங்க. உங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் கிடைக்கும். உங்களோட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இல்லன்னா வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஆ ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட நீங்க ஹெல்ப் கேட்டா உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் வந்து நீங்களா ட்ரை பண்ணி நெறைய ஃபெயிலியர் பார்த்து ஓஞ்சிட்டீங்க. ஆ அதுக்கு என்ன சொல்றாருன்னா, உன்னோட பிரச்சனைக்கு உன்னோட ஹையர் செல்ஃபா இருக்கிறவங்க கிட்ட நீங்க வந்து உதவி கேட்கணும். இதுல 2 விதமான உதவிகள். உங்களுக்கு சில பேர் மனிதர்கள் வந்து உதவி செய்யலாம். இல்லன்னா ஹையர் செல்ஃப்ல இருக்கிறவங்க கூட இருக்கக்கூடிய அந்த நபர்கள் கிட்ட இருந்து உதவிகள் நீங்க வாங்கணும். அப்படி வாங்குனீங்கன்னா கண்டிப்பா உங்க லைஃப் சக்சஸ் ஆகும். உங்க லவ் சக்சஸ் ஆகும். ஓகேவா? உங்களோட திருமணத்துல இல்லன்னா உங்களோட ஆ கணவன் மனைவி உறவுல பிரச்சனைகள் இருக்குன்னா, நீங்க ஹெல்ப் கேட்கணும். நீங்களா ஒரு விர்ச்சுவல் பண்றது, அதுல நெறைய ஃபெயிலியர் பார்க்கறது, ஆ இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி இப்ப எதுவுமே வந்து சக்சஸ் ஆகல. இப்போ உங்களுக்கு சில மக்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா நீங்க கேட்டா கிடைக்கும். உதவி கிடைக்கும். ஓகேவா? இது ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த வரும் வாரத்துல நீங்க ஹெல்ப் கேளுங்க. ஸோ இந்த பைல் 1க்கு வந்து ரொம்ப அழகான மெசேஜ் அலர்ட்னஸ் குடுத்துருக்கிறாரு. ஓகேவா? வரும் வாரத்துல சில பேருக்கு செப்பரேஷன் ஆகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்க மாரி தெரியுது. சில பேருக்கு ஆல்ரெடி செப்பரேஷன்ல இருப்பீங்க. ஆ ஏன் இது இந்த மாரி ஆச்சுங்கிறது உங்களோட கேள்வியா இருக்கும். நெறைய மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கான இதுவும் குடுத்துட்டாரு. சில பேர் ஹனிமூன் ட்ரிப் போறீங்க. ஓகேவா? மேரேஜ் கப்புலா இருப்பீங்க. சில பேர் சும்மாவாவது ஒரு ரொம்ப நாள் வெளிய போய் அவுட்டிங் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போவீங்க. சில பேர் உங்களோட மனைவி பத்தி, குழந்தை பத்தி ஓவரா திங்க் பண்றீங்க. அவங்கள ரொம்ப ஓவரா கண்ட்ரோல் பண்ணாதீங்க. இது ஒரு சிலருக்கு மேலுக்கு சொல்றேன். அதே மாரி சில ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா, உங்க நபர் அந்த மாரி தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் எனக்கு டக்குன்னு வருது இது. அந்த மாரி ஏதோ ஒரு விஷயத்துல இருக்காங்க. ஏதோ சம்திங் அவங்க மேல நீங்க ஒரு செப்பரேஷன்ல இருக்கீங்க சில ரீசனுக்காக அப்படின்னா, அவங்க உங்கள பத்தி என்ன நினைக்கிறாங்களா அப்படின்லாம் உங்களுக்கு ரொம்ப ஓவர் தாட். இப்ப வந்து எதையுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஆம், ஒரு ஹீலிங் டைம் இருக்கு இதுக்குன்னா. டிவைன் கிட்ட நேச்சுரலா அத வந்து அலைன் பண்ண விடுங்க அப்படின்றாங்க. சில பேருக்கு வரும் வாரத்துல நீங்க ஹெல்ப் கேட்கணும் கேட்டீங்கன்னா எல்லாம் சரியாகும். ஆ
உங்களோட ஹையர் செல்ஃப்ல இருக்கிறவங்களோட பிளெஸ்ஸிங்கை வாங்குங்க, குருமார்களை பிடிங்க. இது ஒரு கைடன்ஸ். ஓகேவா? சில பேருக்கு இந்த வரும் வாரத்துல சில சைன் கிடைக்கும். உங்களுக்கு அலர்ட்னஸ் கொடுக்குறாங்க. இந்த உறவு, உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதோ ஒரு இது இருக்கு. ஓகேவா? செப்பரேஷனுக்கான அந்த விஷயம் கூட இப்ப அது முன்னவா சொல்லிட்டாங்க. ஒரு நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இந்த ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் அது தெரியுது. சரியா? சில பேர் வந்து கொஞ்சம் நல்ல ஓல்ட் ஏஜ் பீப்புளா இருப்பீங்க. உங்களுக்கு வந்து இப்போ நார்மலா இப்போ எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஜென்ரல் லைஃப்ல இருந்து கொஞ்சம் இந்த ஒரு வாரம் வந்து நீங்க தனியா, சில பேர் நான் சொன்னல ஒரு அவுட்டிங் போவீங்கன்ட்டு, அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு தனி உலகத்துல உங்க நபரோட நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இந்த நார்மல் ஆக்டிவிட்டிஸ், நார்மல் லைஃப்ல இருந்து கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணிக்குவீங்க. தனியா வந்து டூர் போறது அந்த மாதிரி கூட தெரியுது. ஓகேவா? அந்த மாதிரி ஏதோ ஒரு பிக்னிக் ஸ்பாட் அந்த மாதிரி போறது, என்ஜாய் பண்றது. ஓகே, சரி. ஒரு சிலர் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரெட் அலர்ட்னஸை வந்து கவனிக்கணும். கவனிச்சு நீங்க வந்து ஒரு ஏதாவது முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த முடிவு கரெக்டா இருக்குமா, இல்ல அது ஃபியூச்சர்ல உங்களுக்கு பாதிப்பை கொடுக்குமான்னு தெரிஞ்சு பண்ணுங்க. ஓகே, ஃபைல் 1க்கு ரொம்ப அழகா மெசேஜ் கொடுத்துருந்தாரு. ரொம்ப எப்படி சொல்றது, சரியான அந்த கைடன்ஸ் இருந்ததுப்பா. சூப்பர், டிஃப்ரெண்டா இருந்தது இல்லையா அந்த டைம்? ஓகே, இப்போ வந்து ஃபைல் 2க்கு பார்க்கலாம். ஃபைல் 1 சூஸ் பண்ண மக்களே நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, யாருக்காவது கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. இப்போ ஃபைல் 2க்கு பார்க்கலாம். இந்த வரும் வாரம் சாமுவேல் ஏஞ்சல் ஃபைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன மெசேஜ் வச்சிருக்காரு? ஃபைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ் என்ன இருக்கு டேட்? எஸ், செல்லங்களே, நீங்க பாக்குறதுல ஒரு சிலர் வந்து உங்களோட பாஸ்ட் லைஃப்ல இருந்து நீங்க ரிலீஸ் பண்ணிக்கணும் உங்களை. ஓகேவா? இந்த பாஸ்ட் லைஃப்ல இருந்து ரிலீஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. சில பேர் ஃபைல் 1 பார்த்தவங்க ஃபைல் 2 சூஸ் பண்ணி பாக்குறீங்க. ஒரு சிலருக்கு வந்து வரும் வாரத்துல உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகலாம், இல்ல மேரேஜ் டேட் கூட ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. சில பேருக்கு மேரேஜ் கூட இந்த வரும் வாரத்துல ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆல்ரெடி நீங்க வந்து பண்ணி வச்சிருக்கீங்க, எல்லாமே இது பண்ணிருக்கீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன், அதாவது நீங்க இது சேனல் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. எப்படின்னா, நமக்கு வந்து அடுத்த வாரம் மேரேஜ் இருக்கு, அது சொல்றாங்களா இல்லையா பார்க்கலாமா அப்படி சொல்லிட்டு கூட அந்த மாதிரி யாராவது தாட் ஓட்டுறீங்களா? கண்டிப்பா அடுத்த வாரத்துல மேரேஜ். ஓகேவா? வெட்டிங், அதாவது உங்களோட இதுவை வந்து செலிப்ரேட் பண்ணுவீங்க. உங்களோட அந்த மேரேஜ் லைஃப்பை செலிப்ரேட் பண்றீங்க. கண்டிப்பா ரிசப்ஷன் வைக்கிறது அந்த மாதிரி தெரியுது. ஒரு சிலர் வந்து மேரேஜ்க்கான டேட் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, இல்லைன்னா என்கேஜ்மெண்ட்டுக்கான டேட் வரும் வாரத்துல ஃபிக்ஸ் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி சில பேர் நினைச்சிட்டு கூட பார்த்துருவீங்க, அடுத்த வாரம் எனக்கு மேரேஜ் இருக்கு, அதை சொல்றாங்களா பார்க்கலாமா அப்படின்ட்டு. அப்படியா? சரி, ஓகே. இப்போ இந்த கப்பிள்ஸா இருந்தாலும் சரி, இவங்களுக்கு சில அலர்ட்னஸ் சொல்றாங்க. நீங்க உங்களுக்கு பாஸ்ட் லைஃப் இருக்கு, அந்த பாஸ்ட் லைஃப்ல இருந்து நீங்க ரிலீஸ் பண்ணிக்காம வரீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து கொஞ்சம் நீங்க பாருங்க. அந்த பாஸ்ட் லைஃப் ரெக்கார்ட் இருந்தா கிளியர் பண்ணிக்கணும். அது வந்து எப்படி மேடம் அப்படிலாம் கேட்டீங்கன்னா, நான் நிறைய பதிவுகளை வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி இப்பதான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதே பத்தி ஒரு வாட்டி இதை வந்து நான் வந்து ஒரு ஷார்ட்டா கொடுக்கணும் ரீடிங் பாக்குறேன். அதனால தான்டா. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டெப்தா தெரிஞ்சுன்னா ஒரு கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட பர்டிகுலர் நபருக்கும் உங்களுக்குமான அந்த விஷயங்களை நீங்க ஒரு பிரைவேட் ரீடிங்கா வரும்போது நான் இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியரா நீங்க வந்து அட்வைஸ் கொடுக்க முடியும் கன்சல்டேஷன் வந்தீங்கன்னா. அதே நேரத்துல ஹீலிங் சர்வீஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் அதை நான் வந்து உங்களுக்கு சொல்ல முடியும். ஓகேவா? சில பேர் வந்து நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க.
உங்களுக்குன்னு ஒரு நியூ லைஃப் வேணும்னு சொல்லிட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ வந்து உங்களோட லைஃப்கான அந்த கண்ட்ரோல் நீங்க எடுக்கணும். சில பேர் வந்து உங்க கண்ட்ரோலை வேற யார்கிட்டயா கொடுத்துருப்பீங்க. என் என் அதாவது நான் சம்மந்தப்பட்ட அந்த விஷயம் அப்படி அதாவது நீங்க சம்மந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கான முடிவை நீங்க எடுக்க மாட்டீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க கையில அந்த முடிவை கொடுத்துருப்பீங்க. இவங்க தான் எனக்கு இன்சார்ஜ், இவங்க முடிவு பண்ணாதான் நான் செஞ்சுக்குவேன், இவங்க முடிவு பண்ணாதான் நான் வந்து என் கணவரோட சேர்ந்து வாழ்வேன், இல்லை என் மனைவியோட சேர்ந்து வாழ்வேன், அவங்க வேணான்ட்டாங்கன்னா நான் வேணாம்னு சொல்றேன். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறீங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. இட் இஸ் டைம் டு டேக் பேக் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் லைஃப். உங்க வாழ்க்கையை நீங்க தான் முடிவு பண்ணணும். நீங்க தான் வந்து கண்ட்ரோலை மேனேஜ் பண்ண கத்துக்கணும். ஓகேவா? சில பேர் சோல்மேட் கனெக்ஷன் நினைச்சு சில உறவுகளோட ஃபேக்கான முகங்களை வரும் வாரத்துல நீங்க பார்ப்பீங்க. அவங்க கிட்ட யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு அந்த உறவு வந்து எப்படிப்பட்ட உறவு அப்படிங்கிறத ஒரு சைன் காமிப்பாங்க. இவங்க வந்து நண்பகத்தன்மையான நபரா, இவங்கள பிலீவ் பண்ணலாமா வேணாமா, ட்ரஸ்ட் ஒர்த்தியா இவங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு கம்மிங் வீக்ல சில சைன் காமிச்சு உங்களுக்கு அலர்ட் பண்ணுவாங்க. நீங்க வந்து அலர்ட் ஆயிக்கோங்க. ஓகேவா? ஒரு சில மக்களே உங்க நபர் உங்களுக்கான சோல்மேட் கிடையாது. நீங்க தான் அவங்க பின்னாடி வந்து வாலண்டரியா போய் அவங்கள வந்து அவங்க நினைப்பாங்க நீங்களும் அவங்களும் வந்து ஏணி வச்சா கூட ஏறாத அளவுக்கு அவங்க பெரிய உயரத்துல இருக்க மாதிரியும் நீங்க ரொம்ப லோல இருக்க மாதிரியும் தான் அவங்களோட பார்வை. ஆனா நீங்க வந்து உங்களை வந்து அவங்க நம்ம கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணிட மாட்டாங்களா, அவங்க நம்மள லைஃப்ல சேர்த்துக்க மாட்டாங்களா, அந்த உறவு நம்மள அக்செப்ட் பண்ணிக்காதா, அந்த மாதிரி ரொம்ப என்ன சொல்றதுன்னா ஏக்கப்படுறது சொல்லலாம். எட்டாத கணிக்கு ஏங்கறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கூட சொல்லலாம். நீங்க அதுக்காக நீங்க உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணீங்கன்னா அது சரியா இருக்காது. அவ்வளவுதான். இன்கேஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டவுட், ஒரு கிளாரிட்டி வேணும்னா அந்த நபரை பத்தியே நீங்க தெரிஞ்சுக்கணும். இல்லை உங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கு, இதுக்கு சரியான முடிவு என்ன, ஏதோ ஒரு கன்சல்டேஷன் வாங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு சிலருக்கு வரும் வாரத்துல நீங்க இந்த மாதிரி உங்களுக்கும் அவங்களுக்கும் கெமிஸ்ட்ரி நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலை அப்படி சொல்லி. ஓகேவா? உங்களுக்கும் அவங்களுக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலை, அது மாதிரி ஒரு அட்ராக்ஷன் இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப் அது. ஓகேவா? சில பேர் உங்களுக்கான சோல்மேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வரும் வாரத்துல உங்க நபரை பத்தி உணர்தல் வரும் சில பேருக்கு. ஒரு சிலருக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாருன்னா, உங்க நபரும் நீங்களும் இப்ப நோ கான்டாக்ட்ல இருக்கீங்களா, உங்களுக்கு வந்து ஒரு உங்க நபருக்கு நீங்க ஒரு சான்ஸ் கொடுங்க, அவங்க வந்து உங்களை நல்லா டேக் கேர் பண்ணிக்குவாங்க, அவங்களுக்கு வந்து சில மாற்றங்கள் மனதளவுல சில மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்க மாதிரி டிவைன் கொடுக்குறாங்க. 2 பேருமே சேர்ந்து மனதை விட்டு பேசுங்க, பிரச்சனைக்கான சொல்யூஷனை கண்டுபிடிங்க, கண்டிப்பா இதுக்கு தீர்வு இருக்கு, அதனால நீங்க வந்து கொஞ்சம் வந்து இன்னொரு சான்ஸ் உங்க நபருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? நீங்க ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா வரும் வாரத்துல உங்களோட அன்பை வந்து புரிதலோட எதையும் எதிர்பார்க்காம ஒரு லைட் மாதிரி ஒரு லைட் வந்து எதுவுமே மற்றவங்களுக்கு ஒளி கொடுக்கறது அந்த மாதிரி உங்களோட அன்பு கருணை இதெல்லாம் வந்து உங்களோட அந்த பாசம் வந்து மற்றவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செய்யுங்க. அது மீன்ஸ் உங்களோட உறவுக்கு கிடைக்கிற மாதிரி செய்யுங்க. ரொம்ப அதுல வந்து இது பண்ணாதீங்க. கொஞ்சம் கன்னிங்கா இருக்க மாதிரி தெரியுது, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பீங்களோ, சில பேர் ஸ்ட்ரிக்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் அன்பா இருங்க. வரும் வாரத்துல உங்களோட உறவு கிட்ட இப்போ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா லவ்வர்ஸ்க்காக மட்டும் நான் சொல்லல, அதாவது திருமணமானவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களோட ஃபேமிலியில ஒரு குழந்தை இருக்கு இல்லையா, ஒரு மகளோ மகனோ உங்களோட குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்காக கூட நீங்க அதை எடுக்கலாம். அதே மாதிரி நீங்க ஒரு பேரண்டா இருக்கீங்க, ஒரு ஃபாதர் கேரக்டர் பாக்குறீங்கன்னா உங்க பிள்ளைங்க கிட்ட அன்பாருங்க, உங்க மனைவி கிட்ட அன்பாருங்க, உங்க அன்பை கொடுங்க, டிவைன் லைட்டா இருங்க. ரெண்டாவது உங்களோட இதயத்தை வந்து லேசா வச்சுக்கோங்க. ரொம்ப இறுக்கம் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப கடினமாக்கி வச்சிருக்கீங்க.
பாக்குறதுக்கு ஐயோ அவரா ரொம்ப கன்னிங் பர்சன், ரொம்ப ஈவிரக்கமில்லாத நபர் அவர் அப்படி சொல்ற அளவுக்கு நீங்க பேர் வாங்காதீங்க. வரும் வாரத்துல அந்த மாதிரி இருக்குது. அதனால கொஞ்சம் கவனம் தேவை. அன்பா ரொம்ப இதயம் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப மதர் கேரக்டர்ல இருக்கிறவங்க, ரொம்ப கனிவா இருக்க இதயம் அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் லேசா நடந்துக்கோங்க மத்தவங்க கிட்ட. இது உங்க ரிலேஷன்ஷிப்ல மட்டும் கிடையாது. நான் சொல்ற மாதிரி அந்த மாதிரி குழந்தைகள், பெரியவங்க, வயதான பெற்றோர் இருக்காங்கன்னாலும் அவங்க கிட்ட அன்பா இருங்க. இந்த வரும் வாரத்துல நீங்க ஒரு சிலர் வந்து உங்க லைஃப் பார்ட்னரை மீட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த நபரை நீங்க ஆல்ரெடி மீட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆல்ரெடி இவங்க கிட்ட பேசின மாதிரி, இவங்க கிட்ட பழகின மாதிரி ஒரு ஒரு உள்ளுணர்வு சொல்லும் இல்லையா, அது அந்த விஷயம் உங்களுக்கு இந்த வரும் வாரத்துல நடக்க போகுது சொல்றாரு ஏஞ்சல். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. இவங்கதான் நமக்கான அந்த நபரோ அப்படி சொல்லிட்டு உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு சொல்லும் வரும் வாரத்துல. அந்த மாதிரி யாருக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல பதிவிடணும். ஓகேவா? எஸ் மேம், நான் அந்த மாதிரி ஒரு நபரை பார்த்தேன். அவரை பார்க்கும்போதே எனக்கு இவங்களை ஏற்கனவே, ஆனா அது என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க போன பெர்த்ல நீங்க அந்த நபர் உங்களுக்கான பார்ட்னரா இருந்திருக்கலாம், அவரை நீங்க மீட் பண்ணிருக்கலாம், அந்த மாதிரி அது மாதிரி சொல்றேன். அந்த சோல் கனெக்ஷன் மாதிரி அது. ஓகேவா? அவங்களோட அவங்க ரொம்ப அவங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றது, இவங்களை மீட் பண்ண மாதிரி ஃபீல் பண்றதுலாம் வந்து அந்த மாதிரி ஒரு சோல் கனெக்ஷன். அது மாதிரி யாருக்கும் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நபர் யாரு, நீங்க வந்து கமெண்ட்ல பதிவிடுங்க. உங்களுக்கு அந்த நடக்கிற நல்ல விஷயங்கள், பிளெஸிங்ஸ் அட்ராக்ட் பண்றீங்க அப்படின்னா. ஒரு சிலருக்கு வந்து பிளெஸிங்ஸ் கிடைக்கலன்னா அதுக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஒரு பிளெஸிங்ஸ் டிவைன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பிளெஸிங்ஸை வந்து நீங்க எப்படி மிஸ் பண்றீங்க? காலம் ஃபுல்லா மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருப்பீங்களா? மேனிஃபெஸ்ட் இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, அப்படி எப்படி பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. இங்க வந்து இருக்கிறவங்க எல்லாரும் மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் எல்லாம் நடந்துடாது. எத்தனையோ பேர் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு அவனோட லவர் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணின்னு போகுது. அதுக்கப்புறம் மேனிஃபெஸ்ட் பண்ணி நீ என்ன பண்ண போற? இன்னொருத்தர் மனைவி வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அவங்கள உட்காந்து நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணி அது பேட் கர்மா வரும்ல. மேனிஃபெஸ்ட் பண்றீங்களா? நல்ல விதையை விதைக்கணும். புரியுதா? நிறைய பேர் பண்ற தப்ப மேனிஃபெஸ்ட் பண்ணா இப்படி கிடைச்சிரும், இப்படி கிடைச்சிரும் அப்படின்லாம் சொல்றாங்க. நீங்க மத்தவங்க நம்ம விதைக்கிற விதை நல்ல விதையா கெட்ட விதையா நீங்க தான் டிசைட் பண்ணணும். மண்ணுக்கு தெரியாது. அது நீ விதைக்கிறது எதுவா இருந்தாலும் அது விதைச்சு கொடுக்கும், அது விளைச்சு கொடுக்கும். ஆனா அதுக்கான பிளஸ் மைனஸ் நீங்க தான் ஃபேஸ் பண்ணணும். நீங்க விதைக்கிறது மாம்பழ விதையா இருந்தா மாம்பழத்துக்கு வெயிட் பண்றதுல நியாயம் இருக்கு. நீங்க விதைக்கிறது வந்து ஒரு கஞ்சா செடிக்கான விதையை போட்டுட்டு மாம்பழம் வருமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா செடி வளரும். 3 மாசத்துல 6 மாசத்துல அறுவடை பண்ணுவீங்க. ஆனா மாம்பழம் கிடைக்காது அதுல. ஓகேவா? ஆனா பூமியும் வந்து உங்களுக்கு ஒரு எலமெண்ட் தானே, பஞ்சபூத சக்தியில ஒண்ணு தானே. அப்புறம் ஏன் உங்களுக்கு வந்து அந்த இது வந்தது அப்படின்னா, பூமிக்கு அந்த மண்ணுக்கு தெரியாது மனசும் மண்ணும் ஒண்ணு. உங்க மனசும் மண்ணும் ஒண்ணு. நல்லது கெட்டது தெரியாது. புத்தி தான் அங்கே வேலை செய்யணும். புத்திக்கு தெரியணும். உங்க புத்திய சரியா வச்சுக்கோங்க. புரியுதா? சரி, ஓகே. இந்த டாபிக் வந்து நான் பேசினா பெருசா பேசிட்டே இருக்கேன். ஆக்சுவலி உங்களுக்கு வந்து இதுல வந்து இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிக்கணும், இதை வந்து கரெக்டா கொண்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட பழைய வீடியோ பதிவுகள் இந்த வீடியோட எண்ட்ல வைக்கிறேன். அதுல நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன், நீங்க போய் பார்த்துக்கோங்க. சரியா? யாருக்காவது கன்சல்டேஷன் எடுத்து நீங்க உங்களோட பிரச்சனைக்கு சொல்யூஷன் பார்க்கணும்னு நினைச்சாலும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், புக் பண்ணிக்கோங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. குரு சரணம்.